அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 21, 22 கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமானது. உலக விண்வெளி விருது. உலக விண்வெளி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இஸ்ரோ தலைவர், நம்ம இஸ்ரோ இருக்குது பார்த்திங்கன்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதனுடைய தலைவர் சோம்நாத் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெருமையான ஒரு செய்தியும் கூட இது. பாருங்கள், எந்த அமைப்பு இந்த விருதை வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச விண்வெளி கூட்டமைப்பு. சில டைம் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த விருது எந்த அமைப்பால் வழங்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளை கேட்குறாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் நம்ம இஸ்ரோவை பற்றி ஒரு பாராட்டி பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா விண்வெளி ஆய்வில் ஒரு நல்ல பங்களிப்பு செஞ்சுருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா, கடைசியாக இந்த ஜூலை 14, 2023 நம்ம சந்திராயன் 3 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணோம். எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒரு மைல்கல்லான ஒரு சேட்டலைட்டுன்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா, நிலவுடைய தென் துருவத்தில் நிலவில் இது பண்ணல. நிலவின் தென் துருவத்தில் ஃபஸ்ட்டு நம்ம தான், இந்தியா தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை லான்ச் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக கூட ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுவும் பார்த்திங்கன்னா, ஒரு குறைந்த செலவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கைடாக வழிகாட்டலாக யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தான். அதனால் அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவார்டு கொடுத்துருக்காங்க. அது போக பாராட்டியிருக்காங்க. நம்ம பாராட்டி பேசியிருக்காங்க. இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு நிறையா நமக்கு அந்த பங்களிப்பு, அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போது அது போக பார்த்திங்கன்னா, இந்த இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். சந்திராயன் 3 இருக்குது பார்த்திங்களா? சந்திராயன் 3 சேட்டலைட்டை நம்ம எப்போ லான்ச் பண்ணோன்னா, ஜூலை 14, 2023 லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ண உடனே நிலவுக்கு போயிடுச்சான்னு கேட்டால், நிலவுடைய தென் துருவத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்போனா ஆகஸ்ட் 23, 2023 தான் நிலவுடைய தென் துருவத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா லான்ச் ஆகுது. அப்போ அதனால் நம்ம ஆகஸ்ட் 23 நம்ம என்னன்னு சொல்கிறோம் தெரியுங்களா, தேசிய விண்வெளி தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது ரீசண்டான ஒரு அப்டேட். அதாவது அந்த லான்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நிலவில் போய் இறங்கினோடனே இந்த டே தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ்லி நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே நம்ம சேட்டலைட்ஸை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது சேட்டலைட்ஸை பற்றி நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறிட்டுருக்கோம், ஸ்பேஸ் ரிசர்ச்சில் எந்த அளவுக்கு முன்னேறிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்திய உயிர் சக்தி வேளாண் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில். இந்திய உயிர் சக்தி வேளாண் மாநாடு பார்த்திங்கன்னா பெங்களூரில். எந்த அமைப்பு நடத்துகிறாங்கன்னா, பயோடைனமிக் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உயிர் சக்தி வேளாண் கூட்டமைப்புடைய அந்த மாநாடு எங்கெங்கே நடக்குது, பெங்களூரில் நடக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மாநாடு ரிலேட்டடான கொஷின்ஸ் எதாக இருந்தாலும் கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தோனேஷியா அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா பிரபோவோ சுபியாந்தோ. இந்தோனேசிய அதிபராக இந்தோனேஷியாவுடைய 8வது அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபோவோ சுபியாந்தோ அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஐசிசி 9வது மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா அமீரகம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்துச்சு. ஓகேங்களா? இது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையில் நடந்துச்சு. யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மகளிர் T20 ஐசிசி மகளிர் T20 இந்த 9வது மகளிர் T20 தான் என்ன பண்ணியிருக்காங்க, நியூசிலாந்தே ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நாடு ஃபஸ்ட்டு டைம் அந்த சாம்பியன்ஷிப் வாங்குறாங்க அப்படிங்கும் பொழுது அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம இந்தியா இல்லாத பட்சத்தில் வேறு கண்ட்ரி ஃபஸ்ட்டு வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஐநா பாதுகாப்பு கவுன்சில். இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இது என்ன நியூஸ்னால், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லுவோம். இந்த கவுன்சிலில் நம்ம இந்தியாவை பெர்மனண்ட்டாக மெம்பர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேட்டிருப்போம். அதுக்காக சில நாடுகள் ஆதரவும் தெரிவிச்சுட்டு தான்
வர்றாங்க. அப்போ ஐநா பாதுகாப்பு கவுன்சில்னா என்னன்னு பாருங்கள். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து எந்த ஆண்டு துவக்கப்படுது அப்படின்னா 1945. மறந்துடாதீங்க, இந்த மாதிரி கவுன்சில் சர்வதேச அமைப்புகள் எந்த வருஷம் தொடங்கினது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. 1945 துவக்கப்படுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 பெர்மனண்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க, 10 நான் பெர்மனண்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? 5 பெர்மனண்ட் கண்ட்ரிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த 5 நாடுகளும் தான் பெர்மனண்ட் மெம்பர் அங்கே இதில் ஐநா என்னதுங்க பாதுகாப்பு கவுன்சிலில். ஓகேங்களா? மற்ற 10 நாடுகளில் சில நாடுகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் பெர்மனண்ட், மற்ற 10 நாடுகள் எல்லாமே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது, மெம்பர் தான், ஆனால் நிரந்தர உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு பாருங்கள், இந்தியா, பிரேசில், ஆப்பிரிக்கா நாடுகளெல்லாம் வந்து இந்த பெர்மனண்ட் மெம்பராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ்யா வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அது போக இந்தியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ரஷ்யா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா. அது போக பார்த்திங்கன்னா சென்ற மாதங்கள் சென்ற ஆண்டுகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரான்ஸ் அதிபர் யாருங்க, இமானுவேல் மேக்ரான், அவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க போன மாதத்தில். ஓகேங்களா? அடுத்தது பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியர் ஸ்டார்மர், அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய பாருங்கள் 3 கண்ட்ரீஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு 4 கண்ட்ரீஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இவ்வளோ அந்த 5 நாடுகளுடைய கண்ட்ரியோடைய ஆதரவு நமக்கு கிடச்சிருச்சுனாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பெர்மனண்ட் மெம்பராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, எந்த நாடுகள் வந்து பெர்மனண்ட் மெம்பராக இருக்காங்க, எவ்வளோ நாடுகள் பெர்மனண்ட் மெம்பராக இருக்கிறாங்க, எத்தனை கண்ட்ரிஸ் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சர்வதேச செய்திகளில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்பவே ஒரு முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கான உறவுகள் நம்ம முன்னாடியே பார்த்தது தாங்க. சில நியூஸ்லாம் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். இந்தியாவுக்கும் கனடா கூடிய உறவுகள் பார்த்துட்டு இருந்தோம், இந்தியா மாலத்தீவு, இது மாதிரி நம்ம அடிக்கடி வந்து என்ன பண்ணுவோம்னா திரும்ப திரும்ப ஒரே நியூஸை தான் நம்ம பார்த்துட்டே வருவோம். ஓகேங்களா? பாருங்கள், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏற்கனவே வந்து போன இயரை வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஓகேங்களா? அதாவது லட்சத்தீவு நியூஸ் வச்சு என்னாச்சு அப்படின்னா பிரச்சனையாச்சு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து சுற்றுலாத்துறை, அவங்களோட மாலத்தீவு தான் பார்த்திங்கன்னா சுற்றுலாக்கு அப்படிங்கிறது, ஏன்னா சுற்றுலாத்துறையை நம்பி தான் வந்து மாலத்தீவே இருக்காங்க. வேறு பெருசாக வந்து அங்கே வந்து உற்பத்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, டோட்டலாக வந்து சுற்றுலாத்துறைன்னு தான் சொல்லலாம். அப்போ அதனால் வந்து லக்ஷ்வதீப் அப்படின்னு சொல்லலாம், அந்த லக்ஷ்வதீப்பில் வந்து சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறக்காக நிறைய இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம், நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வரும் பொழுது அதனால் ஒரு சின்ன விரிசல் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த நியூஸ் கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ என்ன உறவில் நம்ம இருக்கோம், நம்மளுடைய உறவுகள் அவங்க கூட நம்முடைய உறவுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்கள், மாலத்தீவு பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். எத்தனை தீவுகள் உள்ளடக்கியதுன்னு பார்த்திங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட பவளத்தீவுகள் வந்து அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் உள்ளடக்கியது தான் மாலத்தீவுன்னு சொல்கிறாங்க. இதில் மக்கள் தொகை பாருங்களே 5.2 லட்சம் மக்கள் தொகை தான். மக்கள் தொகை என்ன தான் கம்மி தான், 5.2 லட்சம் தான். சில டைமில் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸுடைய மக்கள் தொகையெல்லாம் கேட்பாங்க, பார்த்து 5.2 லட்சம் தான் மக்கள் தொகையே. அதுலேயுமே பாருங்கள், இவங்க வந்து இவங்களுக்கு இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, எல்லா கண்ட்ரிஸும் என்ன பண்ணுவாங்க, முன்னணி நாடுகளுடைய கரன்சியில் வந்து தன்னுடைய இருப்பில் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அந்நிய செலவாணி கையிருப்புன்னு சொன்ன பார்த்தீங்களா. இவங்க அந்நிய செலவாணி இவங்களுக்கு எப்படி கிடைக்கிது, எதன் மூலமாக கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா மற்றும் மீன்வளத்துறையினால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்நிய செலவாணியை கையில் வச்சுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அது போக என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பெரிய நாடுகளிட்டிருந்து இந்த கடன் வாங்குறது, மானியம், அந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை என்ன பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆர்பிஐயும் மாலத்தீவில் இருக்கக்கூடிய மாலத்தீவு நாணய ஆணையம் 2 பேர் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா நாணய மாற்று ஒப்பந்தம். இப்போ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா மாலத்தீவு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆர்பிஐ கிட்ட, ஓகேங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்களுடைய கரன்சியை கொடுத்து அதற்கு பதிலாக என்ன வாங்கிக்கலாம், நம்மளுடைய கரன்சியை வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினோம்னா நம்மளுடைய கரன்சி அவங்க கையிருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா? அது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணலான்னா நம்ம அவங்களுடைய ருபியாவை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு, மாலத்தீவுடைய கரன்சி என்னதுங்க, ருபியா. இது கூட கொஸ்டினாக கேட்கலாம்.
மாலத்தீவுடைய கரன்சி என்னதுங்க, ருபியா. இதையே வந்து நம்ம ரிசர்வ் பேங்க்கில் கொடுத்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா $40 கோடி வரை என்ன பண்ணிக்கலாம், பரிமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், நாமும் வந்து அந்நிய செலவணி கையிருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்கக்கிட்டேயும் அந்நிய செலவணி கையிருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் இப்போ வந்து என்ன இருக்குங்க, போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், க்ரீன் கவுன் விருது 2024. இந்த க்ரீன் கவுன் அப்படிங்கிறது விருது எதற்காக கொடுக்குறாங்கன்னா, சமூகத்தின் நிலையான வளர்ச்சிக்காக முயற்சியில் ஈடுபடக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விருதை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த க்ரீன் கவுன் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பை பற்றி பாருங்கள், ஐநா சுற்றுச்சூழல் திட்ட அங்கீகாரத்துடன் சுற்றுச்சூழல் திட்ட அங்கீகாரத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா க்ரீன் கவுன் அப்படிங்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் 2004 என்ன கொடுத்துட்டு வராங்கன்னா அவார்டு கொடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? அப்போது இந்த 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் தெரியும். இந்த 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 உயர்கல்வி நிறுவனத்தை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் அப்படிங்கிற உயர்கல்வி நிறுவனத்துக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எதற்காக இதை கொடுத்துருக்காங்கன்னா, லிவ் இன் லேப்ஸ், அவங்க அறிமுகப்படுத்திய லிவ் இன் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அவார்டை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எந்த பிரிவின் கீழே கொடுத்துருப்பாங்கன்னா பெனிஃபிட்டிங் சொசைட்டி அப்படிங்கிற சமூகத்துக்கு பயன் அப்படிங்கிற பிரிவின் கீழே லிவ் இன் லேப்ஸ் அப்படிங்கிற திட்டத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ அந்த லிவ் இன் லேப்ஸ் திட்டம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். மாதா அமிர்தானந்தமயி தேவி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுடைய இதுதான் அந்த என்ன சொல்லலாம் அப்படின்னு இந்த விஸ்வ வித்யாபீடம். ஓகேங்களா? அப்போ மாதா அமிர்தானந்தமயி தேவி 2013 லிவ் இன் லேப்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பாருங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் கிராமங்களில் சில நாட்கள் தங்கி என்ன பண்ணோன்னா, யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிராமங்களில் போய் தங்கி அங்கே போய் குடிநீர், கழிப்பறை வசதி, சுகாதாரம், உடல்நலம் குறித்த அவர்களது பிரச்சனைகளை அனுபவபூர்வமாக அறிந்து அதற்கு தீர்வுகளை வழங்குவார்கள். இப்போ புரிஞ்சுதுங்களா? இவங்க போய் என்ன பண்ணணும்னா கிராமத்தில் தங்கி, அதாவது இப்போ நம்ம ஒரு சொல்லித்தர்றவங்க இந்த மாதிரி கிராமத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வேறு, அவ்வளோதான், அது அப்படியே முடிஞ்சு போயிடும். அது அனுபவ ரீதியாக நம்ம உணரணும்ல, அப்போ தானே அவங்க ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். புரிஞ்சுதுங்களா? நமக்கு என்ன சொல்லணும்னா, நமக்கு வலிச்சா தானே அந்த வழி தெரியும், அதே மாதிரி தான். புரிஞ்சுதுங்களா? நம்ம கேட்கும் பொழுது வேணால் இறக்கப்படலாம், ஆனால் அனுபவபூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுப்போம். அது வரைக்கும் நம்ம ஸ்டெப் எடுக்கவே மாட்டோம். புரிஞ்சுதுங்களா? அதுதான் பாருங்கள். அப்போ இதை போய் அங்கே போய் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அங்கே கழிப்பறை வசதி எப்படி இருக்குது, சுகாதாரம் எப்படி இருக்குது, குடிநீர் நல்லா கிடைக்குதா, உடல்நலத்தை பற்றி அவங்களுடைய பிரச்சனையை அதை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், தீர்வுகளை கொடுக்கணும். இப்போ ஒரு சும்மா இப்போ யூனிவர்சிட்டியில் சும்மா இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டா மட்டும் மாணவர்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு அந்த பிரச்சனை வரும்பொழுது மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா தெளிவான ஒரு தீர்வை, கரெக்டான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? எதிரில் நின்றுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, எதுக்குமே தீர்ப்பு சொல்லவே முடியாது. அருகில் இருந்தால் மட்டும்தான், அதை அனுபவித்தா மட்டும்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தியா சீனா ஒப்பந்தம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இப்போ போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2020 கல்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து ஒரு பெரிய இராணுவ ரீதியான ஒரு பிரச்சனையே வந்துச்சு, நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமாக வந்து இந்த பிரச்சனை தான் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீனா வந்து அவங்களுடைய படையினர்லாம் வந்து அந்த எல்லைக்கோடு பகுதி, லடாக் பகுதியில் எல்லை கட்டுப்பாடு கோடுன்னு இருக்கும், சரிங்களா? அங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய படையினரெலாம் நிறுத்தி வச்சுக்குவாங்க. அப்புறம் நம்மளும் அந்த மாதிரி பதிலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவும் சீனாவும் கிழக்கு லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 நாடுகளும் ரோந்து பணியை வந்து மேற்கொண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமரசமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 4 வருஷம் பிரச்சனை இதன் மூலமாக தீர்ந்தது. ஏன் அப்படின்னா அந்த முடிவு எடுக்காதங்காட்டி அந்த 4 வருஷமும் இப்படி தான் அவங்க படையை நிறுத்துறது, நம்ம படையை நிறுத்துறது, அப்போ அந்த இடத்துல சண்டை வரும், சரிங்களா? அதனால் என்ன ஆகணும், நீங்கள் தெரியும்ல, சண்டை வரும், அது போக உயிர்கள் இழக்கப்படும், அந்த மாதிரி நிறையா பிரச்சனை ஆகிட்டே இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ரோந்து பணியை வந்து 2 நாடுகளும் மேற்கொண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமரச தீர்வு வந்து இப்போ எட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2022 to 23 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷினுங்க. யூனிட் 9ல் தமிழ்நாட்டு பொருளாதாரம் வரும்பொழுது இது கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? 2022 to 23 பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு இருக்காங்க, தமிழ்நாடு செகண்டாக இருக்காங்க. நீங்கள் ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வரிசைப்படுத்த சொல்லலாம், முதல் 2 மாநிலங்கள் எவை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அது போக இந்த பணவீக்க விகிதம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மெயின்ஸுக்கு வேணால் இந்த பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2022 to 23 5.97 இருந்துச்சு. அதுவே 2022 to 24 5.37 நம்ம கொஞ்சம் பணவீக்கத்தை என்ன பண்ணியிருக்கோம், குறைச்சிருக்கோம். அதுவே பார்த்திங்கன்னா இந்திய பணவீக்க விகிதத்தில் பார்த்திங்கன்னா 2022 to 23 6.65. அதாவது இந்தியாவுடைய ஆவரேஜை விட நம்ம வந்து என்னவாக தான் இருக்கோம், பணவீக்கத்தில் கரெக்டாக தான் இருக்கும். அதாவது குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்னதான், நம்ம ஒரு நல்ல ஒரு ஆவரேஜாக இந்தியாவுடைய ஆவரேஜாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டேட் என்னவாக இருக்குது, பணவீக்கத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்கும். ஓகேங்களா? 2023 to 24 பார்த்திங்கன்னா 5.38 இந்தியாவுடைய ஆவரேஜ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5.37. ஓகேங்களா? முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஃபஸ்ட்டு யாருங்க, அது வருஷத்தை பார்த்துக்கோங்க. 2022 to 23 மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு வந்து செகண்டு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு ஓப்பன் டென்னிஸ் ஸ்டாக்ஹோம் ஏடிபி ஓப்பன் டென்னிஸில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா டாமி பால், அமெரிக்கா சேர்ந்தவர். அப்போ கேட்பாங்க, சரிங்களா, இவர் வந்து ஒரு இளம் வீரர், அமெரிக்காவை சேர்ந்த டாமி பால் அப்படிங்கிறவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ். எந்த நாட்டை சேர்ந்தவர், அமெரிக்கா. ஓகேங்களா? ஆடவர் ஒற்றையரில் வந்து ஸ்டாக்ஹோம் ஏடிபி ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களை எதிராக கடைசியாக வந்து ஃபைனலில் போட்டிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிகோர் டிமிட்ரோ. அவங்க வந்து பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களை தோற்கடிச்சிட்டு தான் டாமி பால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, கிரிகோர் டிமிட்ரோ வந்து பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த டென்னிஸில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து பேர் எல்லா பேரும் இல்லை, நான் சொன்னேன் இல்லைங்களா, கடைசியாக ஃபைனலில் வந்து 2 பேர் மோதுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நேம் வந்து அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உலகக்கோப்பை வில்வித்தை எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ டில்லாக்ஸ்கலா நகரில் வந்து நடந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த தீபிகா குமாரி வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த உலகக்கோப்பையிலே வந்து ஒரு 5வது டைமாக வந்து பதக்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இதில் நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா யார் கோல்டு வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் வந்து ஒரு சிலதில் ஒரு என்ன கேட்கலான்னா தீபிகா குமாரி வந்து எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க, ஏன்னா அங்கே போய் அவங்க வெள்ளியை ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது அவங்க விளையாட்டை பற்றி கேட்கலாம், அவங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க, எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர், அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இவங்க 5 டைம் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அப்படிங்கும் பொழுது அவங்க யார் வந்து சில்வர் வாங்கினாங்க, சில்வர் மெடல் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பதற்றமடையும் வெளிநாட்டு ஓட்டுநர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தது இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு நமக்கு தெரியும் சுற்றுலா அதிகம் வராங்க, நம்மளும் வந்து வெளிநாட்டுக்கு வந்து சுற்றுலா போகிறோம். அப்போ வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து வாடகை கார் மூலமாக நிறைய பேர் அந்த மாதிரி வராங்க, நம்மளும் வந்து அப்படி தான் போவோம். அப்போ அங்கேருந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகிறவங்களுக்கு அங்கே எப்படி இருக்குன்னா போக்குவரத்து கரெக்டாக இருக்கணும், சாலை போக்குவரத்து கரெக்டாக இருக்கணும், நெரிசல் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லைங்க பார்த்தீங்களா. அப்போது பதற்றமடையும் வெளிநாட்டு ஓட்டுநர்கள் வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு பதற்றம் தரக்கூடிய ஒரு சாலை போக்குவரத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஓட்டுவதற்கு பயப்படுறாங்க, பதற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க இல்லையா அப்படின்னா வேறு நாட்டுக்கு போகிறாங்கன்னா எல்லா கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியாவில் ஓட்டும் பொழுது ரொம்ப பதற்றம் அடைகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான், சரிங்களா. அதாவது பிரிட்டனை சேர்ந்த ஸ்கிராப் கார் கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆய்வு வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 10க்கு 7.5 மார்க்கில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க. அப்படி ஃபஸ்ட்டு ப்ளேஸ்னால் பெருமைப்பட வேண்டாங்க. அதாவது பதற்றமடையக்கூடிய வெளிநாட்டு ஓட்டுநர்கள் வந்து
அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வரக்கு பயம்தான், பதட்டம் தான் படுறாங்க. அப்படிங்கும்பொழுது என்ன ஆகுங்க, நம்மளுடைய சுற்றுலாத்துறையில் நம்ம இதாகும், டவுன் ஆகுவோம். அது ஒரு ரீசனாக சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இப்போ இன்னொன்று இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உலகின் மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட நகரங்களில் 6வது பிளேஸில் பெங்களூரு, 7வது பிளேஸில் பார்த்திங்கன்னா புனே, 44வது பிளேஸில் டெல்லி, 54வது பிளேஸில் பார்த்திங்கன்னா மும்பை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. உலகில் மிகவும் மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட நகரங்கள் இதெல்லாம். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அப்போ வரும் பொழுது அவங்க, ஏன்னா அது போக சாலை விபத்து நிறைய நடந்துகிட்ருக்கு, நம்ம பார்த்துட்ருக்குறோம். தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இந்தியாவிலே கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து நிறைய அதிகமாக சாலை விபத்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படிங்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? எதுக்காக இந்த சுற்றுலாத்துறை டவுன் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான கண்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது பதற்றம் அடைய வேண்டாத சூழ்நிலை கொண்ட ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா நெதர்லாந்து தான். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட சாலைகள் இருக்குது, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க. இதை நீங்கள் மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த உலகின் மோசமான போக்குவரத்து நெரிசல் கொண்ட நகரங்கள் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து போன வருஷத்துடைய ஒரு இது. ஆனால் இந்த அமைப்பு வந்து வெளியில் இந்த எஸ்ஏ கட்டுரை கொடுத்துருக்கும் பொழுது இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து சாலை போக்குவரத்தில் உள்கட்டமைப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அதாவது சாலை விதிகள் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே சாலை விதிகளை மதிச்சுட்டு போகிறது கிடையாதுல்ல. ஆனால் நெதர்லாந்துல அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சாலை விதிகள் மக்களும் சப்போர்ட் இருக்கும், கவர்மெண்ட்டும் சப்போர்ட் இருக்கும். இப்போ இங்கே சாலை விதிகள் போட்டாலும் அதை மக்கள் ஃபாலோ பண்ணோம்ல, அந்த மாதிரி கிடையாதுல. வண்டியில் போகும்பொழுது ஃபோன் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் சாலை விதிகள் அப்படிங்கிறது நம்ம மக்கள் கையிலையும் தான் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு சட்டம் வந்து நல்ல அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கையில் மட்டும் கிடையாது, நம்ம மக்களுடைய கையிலும் இருக்குது. ஓகேங்களா? அந்த விதிகளை ஃபாலோ பண்ணுறதுலேயும் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தியா மாலத்தீவு. இப்போ முன்னாடி இப்போ தானே பார்த்தோம். ஓகேங்களா? இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த கரன்சி மாற்று ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாலத்தீவில் யூபிஐன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஜிபே, பேடிஎம் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். அதனுடைய மொத்த இதே நம்ம என்ன சொல்லுவோம், யூபிஐ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த யூபிஐயை நம்ம இந்தியா தான் 2016 நம்ம தான் அந்த யூபிஐ அப்படிங்கிற ஒரு இதுவே நம்ம கொண்டு வந்தோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இவங்க இந்த மாலத்தீவில் யூபிஐ பயன்படுத்துறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க பயன்படுத்த போகிறோம், அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? பார்த்துக்கோங்க. யுஏஇ, அதாவது இந்தியாவுடைய யூபிஐயை பயன்படுத்துறதுக்கு நிறைய நாடுகள் வந்து இதற்கு முன்னாடியே வந்து நிறைய நாடுகளில் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து அங்கே பயன்பாட்டில் தான் இருக்குது. யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, நேபாளம், பூட்டான், இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவுடைய யூபிஐ வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் இப்போ மாலத்தீவு என்ன ஆகிட்டாங்க, இணைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அங்கே மாலத்தீவில் இந்த யூபிஐ பேமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை யார் நிர்வாகம் பண்ண போகிறாங்கன்னா ட்ரேட்நெட் மாலத்தீவ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் அங்கே வந்து நிர்வகிக்க போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, மாலத்தீவே பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறையும் அந்த மீன் வளத்துறையில் தான் வந்து ஃபுல்லாகவே நம்பி இருக்காங்க. அந்நிய செலவாணியை அதன் மூலமாக தான் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, சுற்றுலாத்துறையில் ஜிடிபியில் பார்த்திங்கன்னா ஒரு 30% அங்கே சுற்றுலாத்துறை மூலமாக தான் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த யூபிஐ பேமெண்ட் மூலமாக அவங்களுக்கு இன்னும் அதில் வந்து டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும், அந்நிய செலவாணியும் அவங்களுக்கு கையில் இதாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க, நியூஸையும் போய் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக போய் படிச்சிருங்க. ஓகேங்களா? அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டெலிகிராம் சேனல் செப்பரேட்டாக கிறிஸ்டோபா அகாடமிக்குன்னே சொல்லிட்டு செப்பரேட்டாக டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வரக்கூடிய நியூஸை வந்து என்ன பண்ணிடுங்க, அப்பப்போவே பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கான பிடிஎஃப்பும் வந்து அன்னத்த டேட்லேயே இருக்கும். ஓகேங்களா? போய் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து ரெகுலராக படிங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஒரு 1 வீக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து அதிகமாகவே வந்துச்சு. போக போக வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. படித்து டெய்லி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்.
நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் ரீசன். டெய்லி படிக்கும் பொழுது நம்ம கரண்ட்டாக என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஓவராலாக நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு சும்மா ரீட் பண்ணாவே அது போதுங்க. ஏன்னா சில நியூஸ்லாம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக தனியாக வந்து கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு தொகுப்பு ஃபுல்லாக ரீட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் தான் ஆகும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்காமல் ஏதோ மனப்பாடம் தான் பண்ணுவோம். இப்போ மனப்பாடம் பண்ணால் நம்ம எக்ஸாம் நல்லா பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. நமக்கு அந்த புரிதல் வேணும். அந்த கான்செப்டை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கும் பொழுது நம்மை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக ரெகுலராக நியூஸ் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.